வந்துட்டீங்களா? உங்களை எங்கெல்லாம் தேடுறது? வீட்டுக்கு போய் பார்த்தேன், கடைக்கு போய் பார்த்தேன், கோயில பார்த்தேன், எங்கேயும் காணோம். கடைசியில் பார்த்தா இங்க படுத்திருக்கீங்க. அப்பா இந்தாங்க குங்குமம். தெரிய வச்சு. ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒன்னும் கவலைப்படாதீங்க. காலையில கூட நான் அங்க பிரதர்ஷனம் பண்ணேன் உங்களுக்காக தான். அப்புறம் கீழே குங்குமக்குளம் ஒண்ணு இருக்கு. நம்ம மனசுல ஏதாவது நினைச்சுக்கிட்டு குங்குமம் எலுமிச்சு விடுமோ அந்த குளத்துல கரைச்சோம்னா என்ன ஆசைப்பட்டாலும் நடக்கும். ஒன்னும் கவலைப்படாதீங்க. நீ என்ன சொன்னாலும் என் மனசுல இருக்கிற பாரம் குறையாது. இத பாருங்க. காரக்குழம்பு வாசனை அடிக்குது. அது இல்லைங்க, இது முருகர் ரேகை. அதனால நான் கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணுக்கு வள்ளின்னு தான் பேர் இருக்கணுமா. அப்படி இல்லைன்னா எதனா வில்லங்க வந்துடும் எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. எனக்கு கூட அதை பத்தி எதுவும் கவலை இல்லை. ஆனா எங்க அம்மா ஆத்மா சாந்தி அடையாம போயிடுமே அதை நினைச்சுதான். ஆனா ஒண்ணுங்க, எப்பவுமே என் பழனி ஆண்டவர் என்ன கைவிட மாட்டாரு. இதுவரைக்கும் இதை சொல்லலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. என் பேர் அமுதவல்லி. எது தெரியுங்களா? அமுதவல்லின்னு ரொம்ப நீளமா இருக்குதுங்களா, அதான் அமுதான்னு சுருக்கிட்டாங்க. நான் இதெல்லாம் அதுக்கு முன்னாடி சொல்லலான்னு பார்த்தேன். ஆனா இதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டியதா போச்சு. ஐயோ, நான் உங்களுக்கு தெரியாம ஒரு சின்ன வேலை பண்ணிட்டேன். நீங்க ஒன்றும் தப்பா நினைச்சுக்க மாட்டீங்க. நீங்க வந்து இறங்குனீங்களே அன்னைக்கு உங்க பையெல்லாம் சுத்தம் பண்ணல, நீங்க படிச்ச சர்டிபிகேட் அதுல இருந்துச்சு. உங்க பிறந்த தேதி கரெக்டா இருந்துச்சுங்களா? ஏன் பிறந்த தேதி எங்க அப்பாக்கு தெரியுமா? 2 எடுத்துட்டு போய் ஜோசியரை காமிச்சாரு. 8% சரியா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இந்த கதவுல இருக்கிறாரு. என் மனசுல இருக்கிறதெல்லாம் நடந்துச்சுன்னா இன்னும் நான் என்னென்ன வேண்டியிருக்கேன் தெரியுமா? அதுக்கு துறக்க வேணும். அந்த ஆண்டவன் தான் கண்ண கொஞ்சம் துறக்க வேணும். சுமக்க வேணும், நீதான் சுமக்க வேணும். என் கூட சேர்ந்து காவடிய சுமக்க வேணும். பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடியா, சுப்பிரமணிய சாமிக்குத்தான் சந்தன காவடியா. வேல் காவடி, மயில் காவடி, சேவல் காவடியா, சுப்பிரமணிய சாமிக்குத்தான் வெற்றி காவடியா. சுப்பிரமணி, பாண்டி, பாண்டியராஜு, கந்தசாமி, இப்படி மனசுல இருக்கிறாப்புல அத சொல்ல வேணும், சொல்ல வேணும். அடி அதுக்கு முன்னே அழிக்க வேணும் மொட்டை. பிறக்க வேணும் மாமா, பிறக்க வேணும். அந்த முருகன் போல புள்ள ஒண்ணு பிறக்க வேணும். பிறக்க வேணும், அதுக்கு பிறக்க வேணும். அந்த ஆண்டவன் தான் கண்ண கொஞ்சம் பிறக்க வேணும். பீமசேன மகராக மரத்த பூ, மரத்த பூ, மரத்தே பூ.
நாரா டுங்கி நாரா பல்லே தூ பல்லே தூ பல்லே தூ பல்லே தூ லக்கி நாரா வீரதர மகராஜ வரத்த டுங்கி நாரா பல்லே தூ லக்கி நாரா பார்த்தா தெரியும் பாரடி நீ பார்த்தா தெரியும் பாரடி பிள்ளைகளின் மேலே ஒரு ஆசை இங்கே எல்லாருமே சம்பாதிப்பான் காசு ஷேவிங் என்ன கட்டிங் என்ன ஷாம்பு வச்சு வாஷிங் என்ன பிள்ளைங்களின் வேலைய பார்த்தா தெரியும் பாரடி அடி கட்டியுண்டு புத்தியுண்டு கட்டிங் செய்ய சக்தியுண்டு தாத்தா பிர்லானாலுமே இங்கு நம்ம பசங்க கிட்ட தலைவணங்க வேணும், அதுக்கு பிறக்க வேணும் மாமா, பிறக்க வேணும் அந்த முருகம் போல புள்ள வந்து பிறக்க வேணும். முருகா துறக்க வேணும், அதுக்கு துறக்க வேணும், அந்த ஆண்ட வந்தா கண்ண கொஞ்சம் துறக்க வேணும். ஏற வேணும் மாமா, ஏற வேணும் என் கூட சேர்ந்து பழனி மலை ஏற வேணும். சுமக்க வேணும், நீதான் சுமக்க வேணும், நீ கூட சேர்ந்து காவடிய சுமக்க வேணும். பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடியா, முருகா சுப்பிரமணிய சாமிக்குத்தான் சந்தன காவடியா, வேல் காவடி, மயில் காவடி, சேவல் காவடியா, சுப்பிரமணிய சாமி கிட்டான் வெற்றி காவடியா. அப்பனே முருகா, ஆண்டவனே வேலாயுதா, என்ன? நான் ஆண்டவனை கூப்பிட்டப்பா. இருந்தாலும் நீயும் இங்க வா. இன்னைக்கு முருகனுக்கு கல்யாண நாள். எதுக்கும் முறைன்னு ஒண்ணு இருக்கு. உன் ஜாதகத்தை கொடுத்தீங்கன்னா அவருக்கும் எனக்கும் பொருத்தம் பார்த்த விஷயத்தையும் என் முழு பேர் அமுதவல்லின்னு நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். நீங்க பாட்டுக்கு எதையாவது வளர வைக்க போறீங்க. நம்ம பொண்ணு எவ்வளவு உஷாரா இருக்கா பாத்தீங்களா? என் பொண்ணுக்கு உன்னை விட நல்ல மாப்பிள்ளை எங்கப்பா கிடைப்பான்? அந்த பேக திருண்ண மட்டும் என் கையில கிடைச்சான்னா இல்லப்பா, அந்த மேட்ரு என்ன அப்பான்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டியே, அது போதும். கண்ணு, என்ன ஒரே ஒரு தடவை அம்மான்னு கூப்பிடுப்பா. இல்லைங்கம்மா, அந்த பேக மொத்தத்துல திருநதே நீ இல்லைன்னு எனக்கு அப்பவே தெரியும். அந்த பேக திருண்ண மட்டும் என் கையில கிடைச்சான்னா போலீஸ் கிட்ட சொல்லி முட்டிக்கு முட்டி தட்டிடுவேன். இதுக்காக அந்த இன்ஸ்பெக்டர் அழகப்பனுக்கு 6 மாசம் ஃப்ரீயாவே ஷேவிங் செய்வேன். அந்த இன்ஸ்பெக்டர் அழகப்பனை பத்தி உனக்கு தெரியுமில்ல? இல்ல. தெரியாதா? தெரியும். இங்க வாமா. வாமா. எனக்கு சொந்தம் பந்தம்னு யாரும் கிடையாது. இவளை உன்கிட்ட ஒப்படைக்காம வேற யாருகிட்ட ஒப்படைக்க போறேன்? என்னங்க, நீங்க ஏங்க கண் கலங்குறீங்க? இத பாக்குறதுக்கு வேலாயுதத்தோட அப்பா தர்மலிங்கமும் அம்மா சிவகாமியும் இல்லையேன்னுதான். ஏண்டி, நான் நல்லவனா கெட்டவனா? என்னங்க இது கேள்வி? நீங்க கெட்டவர்னு யார் சொன்னாங்க? யாரும் சொல்ல. எனக்குள்ளாரையே ஒரு குழப்பம். நம்ம நல்லதுதான் பண்ணிட்டு இருக்கிறோமா இல்ல கெட்டதை ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறோமான்னு. என்ன, நம்ம வள்ளிக்கு ஒரு கல்யாணம் நடந்ததுன்னா இந்த குழப்பத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைச்சிடும். பாப்போம். வர ஞாயிற்றுக்கிழமை ஒரு சம்பந்தம் பார்த்துருக்கிறேன். அது நீ நினைக்கிற மாதிரி இல்ல, கண்டிப்பா நடக்கும். ஏன்னா அந்த சம்பந்தத்தை பொறுத்த வரைக்கும் பொண்ணுக்கு தகப்பனு நான் தான், தரகரும் நான் தான். நான் சொன்னதையெல்லாம் கவனமா கேட்டுக்கிட்டீங்களா? திட்டங்களை எல்லாம் மண்டையில நல்லா ஏத்திக்கிட்டீங்களா? இந்த தடவை நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். முதல்ல உன் கார் ஒழுங்கா இருக்கா? அது தெரிஞ்சுதாயா முன்னெச்சரிக்கையாவே வண்டியில பெட்ரோலை போடவே இல்லையா? போட்டுருக்கையா?
டேங்க் ஃபுல் பண்ணிருக்கேன்னு சொல்ல வரேன். அது சரி, இந்த முறை நாம சரியா இருந்து அந்த பொண்ணு வள்ளி வராம போச்சுன்னா? யோ வந்தா அவ என் மருமவ, வரலன்னு வச்சுக்க. இவர் வருமாடா? வரா, நிச்சயமா வருவா. இங்க பாருங்க, அவளை இங்க இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு கொண்டு வர வேண்டியதுதான் உங்க பொறுப்பு. அதுக்கப்புறம் அங்க இருந்து பழனி கூட்டு போக வேண்டியது ஏன் பொறுப்பு. 2 டிக்கெட் எடுத்து வச்சிருக்கேன். பழனி போய் இறங்கின உடனே நம்ம வேலை ஏதோ வள்ளி கழுத்துல தாலியை கட்டுறோம். ஓஹோ, இதுக்கு தான் வள்ளிய கடத்தலாம்னு சொல்றீங்களா? இதான் மண்டையில திட்டத்தை ஏத்திக்கோன்னு. அது வழுக்கிற தலையா இருக்கு, அதான் நிக்காம உருண்டுறது. என்ன வாசு வரா? வாசுவேதான். இவ்வளவு நாள் வரைக்கும் மீசை இருந்தும் இல்லாம இருந்த வாசு இப்ப மீசையுள்ள ஆம்பளை வாசுவா மாறி இருக்கான். இத்தனை நாளும் தெரியாதனமா நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா என்னை எல்லாரும் மன்னிச்சிடுங்க. யோ, மீசை வச்சதை யாரையா தப்புன்னு சொன்னது? ஐயோ, சும்மா வளவளன்னு பேசிட்டு இருக்காதீங்க. ஆமா, சீக்கிரம் கிளம்புங்க. அப்பா வந்து ஆபத்து. வண்டி வேற ஸ்டார்ட் ஆகும். சரி, சாவி பிடிக்க வேண்டியதா? வா. முகத்தை மறைக்குது. ஓஹோ, வாயா. மெல்ல மெல்ல. எந்த நேரம் அப்பா வருவாருன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ பயப்படாத வள்ளி. உங்க அப்பா விடிய காலம் வரைக்கும் நிச்சயமா எந்திரிக்க மாட்டார். மயக்க மருந்து தடவுன கைக்குட்டிய உங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கேன். அவரே எந்திரிக்க நினைச்சா கூட அந்த கைக்குட்டி அவரை எந்திரிக்க விடாது. ஏங்க, நீங்க கொடுத்த கைக்குட்டியை அவர் முகத்துக்கிட்ட காட்டுறதுக்கு முன்னாடியே அவர் தூங்கிட்டாருங்க. அதனால அந்த கைக்குட்டியை திருப்பி கொண்டு வந்துட்டுங்க. இந்தாங்க. இதுல என்ன இருக்கு? இதுக்கு நீ தான் புரோக்கரா? கட்சி மாறிட்டீங்களா? இந்த அழுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத. நான் ஒண்ணும் கொடை கேட்க வேண்டியதில்லை, அவங்களே கொடைவாங்க. நீங்க எப்படி இப்படி சாஞ்சி சாஞ்சி நடந்துட்டு இருந்தீங்களா? நீங்க சும்மா தமாஷுக்கு. சீரியஸ் ஆகும் பாரு. இப்போ நீங்க தோல் உரிச்சா சாமி, கொஞ்ச நேரத்துல அவங்களே உரிப்பாங்க. இப்ப நான் ஒண்ணும் சொல்லியே, அவங்க சொல்லுவாங்க நீங்களும் ஒரு பொண்ணுக்கு தகப்பேன். வாங்க உட்காருங்க. சார், இவங்க தான் என் பொண்ணை கடத்திட்டு போனாங்க. அத நீங்க சொல்லக்கூடாது, உங்க பொண்ணு சொல்லணும். நாளைக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு வரும்போது உங்க பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டா என்னங்க சார்? அவங்கள 6 மாசம் உள்ள தள்ளுறதா இருக்கும். உங்க பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டா உங்களை 6 வருஷம் உள்ள தள்ள வேண்டி வரும். ஏன் சார், எனக்கு மயக்க மருந்து கொடுத்து என் பொண்ணை கடத்திட்டு வந்திருக்கான். ஒரு உதாருக்காகவாவது அவங்களை கேட்க வேண்டாமா சார்? இத கிரிமினல் கேஸ்ன்னு சொல்லி மிரட்டலாம். வாங்க போலாம். ஏய், என்னமோ கைக்குட்ட அதை மோந்து பார்த்தோம் மயக்கம் வந்துருச்சுன்னு சொல்றீங்களே, எவங்கிட்ட கைக்குட்ட? பெரிய வள்ளி, எதுக்கும் நீ கவலைப்படாத. எல்லாம் நல்லபடியா நடக்கும். கடவுள் இருக்காருமா. இல்லம்மா, மாமா எனக்கு கிடைக்க மாட்டாரு. எனக்கு யாருமே இல்ல. எல்லாரும் என்ன விட்டுட்டு போயிடுவாங்க போல இருக்கு. முருகா, நான் என்ன பாவம் பண்ண முருகா? ஊருக்கு போன குஞ்சு காதலையும் காணும், வள்ளியும் காணும். என்ன நீதான் முருகா காப்பாத்தணும். சார், முருகன் வந்திருக்காரு சார். தாதா வந்துட்டாரு, உங்களுக்காக வண்டியில உட்கார்ந்து இருக்காரு. முருகா, வள்ளி வந்தாச்சு. அலையாத, வள்ளி வரல. நாம போட்ட பிளான் எதுவுமே அங்க ஒர்க் அவுட் ஆகல. ஆனா பிளானே போடாம அவங்க அப்பா எங்களை எல்லாம் ஜெயில உட்கார வச்சிட்டான்ப்பா. அவனை நீ லுல்லுன்னு சொன்ன, அவன் லுல்லு இல்ல எள்ளு. நாம நினைக்கிறதுக்குள்ள என்ன ஆயிடுறான்ப்பா. பழனியாண்டவா, நான் உயிர் விடுறது தவிர ஒரு வழியே இல்லையா? இத முதலே சொல்லிருக்க கூடாது. தாதாவுக்கு போக்குவரத்து பஸ் சார்ஜ் மிச்சமா இருக்குமில்ல.
இங்க பாரு, உனக்கும் வள்ளிக்கும் கல்யாணம் ஆகணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன? நீங்க 2 பேரும் நேரா போலீஸ் ஸ்டேஷன் போயிருங்க. நாங்க தான் எந்த தப்பு பண்ணலையே. அதனாலதான் உங்களை போலீஸ் ஸ்டேஷன் போக சொல்றேன். தப்பு பண்ணிருந்தா தான் ரயில்வே ஸ்டேஷன் போக சொல்லிருப்பேன்ல. எங்க தப்பிச்சு போறதுக்கா? இல்ல, தண்டவாளத்துல தலை வச்சு சாகிறதுக்கு. என்ன பண்ணி இன்னும் புரிஞ்சுக்காம இருக்கிற? நீயும் மேஜரு, அந்த பொண்ணும் மேஜரு, 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷன் போனீங்க. அங்க உங்களுக்கு மேரேஜ். முருகா தாதா, தொழில் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, கை நமக்குது. டக்குன்னு வண்டி எடு. கட் பண்ணி ஏதாவது எடுத்துட்டு போனா தான் பொண்டாட்டி கதவை திறப்பா.